அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம பார்த்திங்கன்னா எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவில் இன்ட்ரடக்ஷன் பார்க்குறோம். ஓகேங்களா? சரி, ஃபஸ்ட்டு எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்னால யார் ஞாபகம் வரணும்? ஜேம்ஸ் கிளார்க் மேக்ஸ்வெல். ஓகேங்களா? அவர் தான் என்ன பண்ணார், எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்னு ஒன்று இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவர் கெஸ் பண்ணார். அடுத்து என்ன பண்ணார், டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட், அந்த கெப்பாசிட்டர் பிளேட்டு கடையில் அது டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட்டுங்கிற மாதிரி அது தியரிட்டிக்கல் தான். அந்த இடத்துல கரண்ட் ஃப்ளோ ஆகல, பட் அது தியரிட்டிக்கலாக ப்ரூவ் பண்ணிட்டார் ஃபார்முலா மூலிமா டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட்டுன்னு ஒன்று இருக்குது அப்படின்னு. நெக்ஸ்ட் ஹெட்ஸ் என்ன பண்ணார், ஃபஸ்ட்டு இவர் தியரிட்டிக்கலாக சொன்னதை எக்ஸ்பெரிமெண்ட் மூலிமா இவர் கண்டுபிடிச்சிட்டார். எவ்வளவு ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சார் இல்லையா, லாம்டா ஈக்குவல் எவ்வளவு 6 மீட்டர். லாம்டா ஈக்குவல் 6 மீட்டர்னாவே கண்டிப்பாக நம்ம எந்த ரேஞ்சில் வரும், ரேடியோ வேவ் ரேஞ்சில் தான் வரும். அப்போ அதனால தான் ஃப்ரீக்வன்சிக்கு என்ன யூனிட் வச்சுருக்கோம், ஹெட்ஸ். ஒரு ஞாபகமாக ஹெட்ஸ்னு வச்சுருக்கோம். அடுத்து ஒரு நம்ம கண்ட்ரி ஜெகதீஷ் சந்திர போஸ். ஓகேங்களா? அவர் என்ன பண்ணார், இவரும் ஒரு ஃப்ரீக்வன்சியோட வேவ் லென்த்தை கண்டுபிடிச்சார். என்னது 5 × 10⁻⁻, இந்த ரேஞ்சில் கண்டுபிடிச்சார். அடுத்து மார்கோனினாவே நமக்கு என்ன வரும், ரேடியோ வேவ். அப்போ ரேடியோ தான். ஓகேங்களா? ரேடியோனாவே என்ன, டிரான்ஸ்மிட்டர் தானே, இங்கேருந்து ஒரு இடத்துக்கு ரேடியோ அது மாதிரி. அப்போ டிரான்ஸ்மிட்டர் எடுத்து இஎம் வேவ் அப் டு 5 கிலோமீட்டர். எல்லாமே ஒரு இனிஷியல் தான். அப்புறம் தான் நம்மளுக்கு என்ன பண்ணாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் பண்ணி கம்யூனிகேஷனுக்கு நல்லா இது பண்ணிட்டாங்க. ஓகேங்களா? ஓகே, அடுத்தது எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ்க்கு சோர்ஸ் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சிலரேட்டட் சார்ஜஸ் அண்டு ஆசிலேட்டிங் சார்ஜ் ஆர் ஆசிலேட்டிங் டைபோல். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆட்டம், இது ஆட்டம் நடத்தும் போது நல்லா நடத்திக்கும். இப்போ ஜஸ்ட்டு பாருங்கள், இப்போ இது வந்து சென்டரில் நியூக்ளியஸ் இருக்குதுன்னு வச்சுங்களேன், இதான் நியூக்ளியஸ். ஓகேங்களா? சரி, நியூட்ரான் நினச்சிக்காதீங்க, நியூக்ளியஸ். இதை சுற்றி என்ன ஆகும், எலக்ட்ரான் வந்து இது பண்ணிகிட்ருக்கும். அடுத்து இது ஒரு ஆர்பிட்னு வச்சுங்களேன், இந்த முதல் செல்லில் 2 எலக்ட்ரான், இதில் 8 எலக்ட்ரான், இந்த 2n² ஃபார்முலா அதெல்லாம் பார்த்துங்க. 3 4 5 6 7 8. ஓகேங்களா? சரி, இப்போ இது வந்து கே செல்லா, இது எல் செல்லா. இப்போ என்ன பண்ணுறோம்னா, கே செல்லில் உள்ள எலக்ட்ரான் என்ன பண்ணோம், எக்ஸ்டர்னல் ஏஜென்சி எதுவும் டிஸ்டர்ப் பண்ணாத வரைக்கும் இந்த ஆர்பிட்லேயே தான் சுற்றிட்டுருக்கும். இதை இதோட கம்பேர் பண்ணலாம். இதான் எர்த்துன்னு வச்சுங்களேன், கிரவுண்டு. இங்கே ஒரு கல் இருக்குது, இங்கே ஒரு ஸ்டோன். இந்த ஸ்டோன் என்ன பண்ணும், எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் கொடுக்காத வரைக்கும் இந்த கிரவுண்டில் அப்படியே இருந்துகிட்ருக்கும். அதே மாதிரி தான் இந்த ஆட்டம் எக்ஸ்டர்னல் இது கொடுக்காத வரைக்கும் இப்படியே இந்த ஆர்பிட்டில் சுற்றிட்டுருக்கும். இப்போ நம்ம ஒரு ஆக்சிலரேட்டட் எலக்ட்ரானோ ஏதோ ஒரு ஆக்சிலரேட்டட் பார்ட்டிகல் ஹை ஸ்பீடில் கொண்டாந்து இந்த எலக்ட்ரானை தாக்கணும்னு வச்சுங்களேன். அப்போ இந்த எலக்ட்ரானுக்கு என்ன கிடச்சிரும், எனர்ஜி கிடச்சிருமா. எனர்ஜி கிடச்சோன்னு என்ன பண்ணோம், ஹையர் ஆர்பிட்டுக்கு போகும். எங்கே போகும், ஹையர் ஆர்பிட்டுக்கு போகும். ஓகேங்களா? அதே மாதிரி இந்த ஸ்டோன் இருக்குல்ல, நம்ம இதுக்கு கையில் எடுத்து தூக்கி போட்டால் எங்கே போவோம், மேலே போகும். ஓகேங்களா? ரைட். இப்போ மேலே போனோன்னே ரொம்ப நேரம் அங்கே நிற்காது. என்ன ஆகும், திரும்பி ரிட்டன் அதாவே கீழே வந்துடும். ஏன், நியூக்ளியஸ் அட்ராக்ட் பண்ணிகிட்ருக்குல்ல. அப்போ திரும்பி மேலேருந்து கீழே வரப்போ என்ன வரும், ரேடியேஷன் வரும். அதுதான் என்னது, இஎம் ரேடியேஷன், எக்ஸ்ரேன்னு சொல்லலாம். அதே மாதிரி இந்த ஸ்டோன் மேலே போயிடுச்சா, மேலே போய் ரொம்ப நேரம் நிற்குமா, நிற்காது. ஏன், எர்த்து வந்து கீழே வந்து இழுத்துரும்ல. அப்போ கீழே வந்தோன்னா என்ன ஆகும், டக் அப்படின்னு ஒரு சவுண்டு வரும். என்ன வரும், டக்குன்னு ஒரு சவுண்டு வரும். ஆனால் மேலே தூக்கி போடும்போது சவுண்டு வந்துச்சா, வரல. மேலே இருந்து டீஎக்சிடேஷன், அப்போ வரப்போ தான் என்ன வருது, டக்குன்னு ஒரு சவுண்டு வருது, இங்கே ரேடியேஷன் வருது. அவ்வளோதான் மேட்ரு. ஓகேங்களா? இதுதான் ஆக்சிலரேட்டட் சார்ஜஸோட இப்போ எக்ஸ்ரே வந்துருச்சா. ரைட். அடுத்தது ஆசிலேட்டிங் சார்ஜஸ்னால் என்ன, நம்ம எல்சி ஆசிலேட்டர் படித்தோம்ல, எல்சி ஆசிலேட்டர் அதுதானே வேவை ப்ரொடியூஸ் பண்ணுது. டேம்டு ஆசிலேஷன் கூட சொன்னோம், அப்புறம் டிரான்சிஸ்டரை வச்சு அன்டேம்டு சொன்னோம். ஏதோ வேவை ப்ரொடியூஸ் பண்ணிடுச்சுல, அந்த வேவ் என்னது, எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ் தான். ஓகேங்களா? அதுக்கு என்னது, எல்சி டேங்க் சர்க்யூட். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவோட ப்ராப்பர்ட்டி பார்க்க போகிறோம். எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ் வந்து என்ன வேவு, நான் மெக்கானிக்கல் வேவ். நான் மெக்கானிக்கல் வேவ்னு ஏன் சொல்கிறோம், அதுக்கு அடுத்த பாயிண்ட்ஸ் வருது. டூ நாட் ரெக்யர் மெட்டீரியல் மீடியம். மெட்டீரியல் மீடியம் தேவையில்லை ப்ரொபகேஷன் ஆகிறதுக்கு. அப்படின்னு என்ன அர்த்தம், மெட்டீரியல் மீடியம் இருந்தால் போகாதுன்னு அர்த்தமா. அப்படி இல்லை, மெட்டீரியல் மீடியம் முக்கியம் அப்படின்னு தேவையில்லை. மெட்டீரியல் மீடியம் இல்லைனா கூட என்ன ஆகும், அது ப்ரொபகேட் ஆகும். இப்போ சன்லைட்லேருந்து என்ன வருது, அல்ட்ரா வயலட்டு, இன்ஃப்ராரெட் ரேடியேஷன்லாம் வருதுல்ல. சன்லைட்டுக்கும் நம்ம எர்த்து அட்மாஸ்பியர் கடையில் என்ன இருக்குது, வெறும் ஸ்பேஸ் தானே இருக்குது. அங்கே என்ன இருக்குது, மீடியம் கிடையாதுல்ல, ஏர் கீர் எதுவுமே கிடையாதுல்ல. ஆனால் வருதா இல்லையா, அங்கேருந்து வேவ் வருதா இல்லையா. அதனால தான் நான் மெக்கானிக்கல் வேவ், டூ நாட் ரெக்யர் மெட்டீரியல் மீடியம். ஓகேங்களா? 2 பாயிண்ட்டு சேமாக படிச்சுக்கணும். ரைட். அடுத்தது எலக்ட்ரிக் ஃபீல்டு அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டு வேர் சின்சோடியலி. அப்படின்னு என்ன அர்த்தம், ரெண்டுமே என்ன ஆகும், ஒரே ஆங்கிள் இதில் இதாகும். அதுக்கு ரீசன் பாருங்கள், நோ ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் இ அண்ட் பி. அப்படின்னா என்ன அர்த்தம், எலக்ட்ரிக் ஃபீல்டு 0வாக இருந்தால் மேக்னெட்டிக் ஃபீல்டு என்னவாக இருக்கும், 0வாக இருக்கும். எலக்ட்ரிக் ஃபீல்டு மேக்ஸிமமாக இருந்தால் அந்த டயத்தில் மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கும், மேக்ஸிமமாக இருக்கும். அப்போ ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் கிடையாது. ஓகேங்களா? சரி, ரைட். அடுத்தது சி ஈக்குவல் டு என்ன, சீனா என்ன, எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஸ்பீட் ஆஃப் எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ் இன் ஏர் ஆர் வேக்கம். அப்போ சீன் போட்டுக்கலாம். அப்போ என்னது, 1/√μ0 இதோட வேல்யூ எவ்வளவு, 3 × 10⁸ படிச்சிருப்போம். ஓகேங்களா? ரைட். அடுத்தாண்டு வி.
இது என்ன சார், இது வெலாசிட்டி. என்னது, மீடியம். ஏர் ஆர் வேக்யூம்னா சி, மீடியம்னா வி, ரெண்டுமே ஸ்பீடு தான். இங்கே என்ன இருக்குது, மீடியம்னா நம்ம படிச்சிருப்போம்ல. இது என்ன, மியூ நாட்னா பெர்மியபிலிட்டி இன் ஏர் ஆர் வேக்கம், எப்சிலான் நாட்னா பெர்மிட்டிவிட்டி இன் ஏர் ஆர் வேக்கம், சீனா என்ன, ஸ்பீட் ஆஃப் லைட் இன் ஏர் ஆர் வேக்கம், எல்லாம் ஏர் ஆர் வேக்கம் ஏர் ஆர் வேக்கம். அப்போ இது என்னது, மியூனா பெர்மியபிலிட்டி இன் மீடியம், பெர்மிட்டிவிட்டி இன் மீடியம். அப்போ இது என்னது, மீடியம். ஓகேங்களா, சரி. நம்ம ஒன்று படிச்சிருப்போம்ல 10th ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஈக்குவல் டு என்னன்னு வச்சுக்கலாம். அங்கே மியூன்னு படிச்சிருப்போம், இங்கே ஏற்கனவே மியூ வரதுனால கன்ஃபியூஸ் பண்ணிக்கக்கூடாது. ஆனால் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ்க்கு என்ன ஃபார்முலா, C/Vயா, ரைட். சிக்கு என்ன ஃபார்முலா, 1/√μ0 எப்சிலான் நாட்டா, இந்த பை போட்டுக்கலாமா, பை இந்த ஸ்பீடுக்கு என்னது 1/√μ எப்சிலான். இப்போ இதையும் அடிச்சுப்பட என்ன வரும், 1/√μ0 எப்சிலான் நாட். இது மேலே போனால் எப்படி தலையில் இன்வெர்ஸாக போகுமா, அப்போ √μ எப்சிலான் பை 1. இது எப்படி எழுதலாம், ஹோல் ரோட்டில் எழுதாமல, மியூ எப்சிலான் பை μ0 எப்சிலான் நாட் எழுதாமல. மியூ பை μ0 எதுக்கு ஈக்குவலு, மியூ ஆர் என்னது, ரிலேட்டிவ் பெர்மியபிலிட்டி, எப்சிலான் பை எப்சிலான் நாட்டு ரிலேட்டிவ் பெர்மிட்டிவிட்டி. ஓகே, அப்போ ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ்க்கு என்ன ஃபார்முலா, இதே ஒவ்வொன்றையும் தனித்தனியாக படிச்சுட்ருக்காதுங்க. நம்ம கையில் இதை நம்ம என்ன சொல்ல வரோம்னா, நம்ம கையில் பால் இருந்துட்டாலே போதும்பா, நீ காப்பி களைய வேண்டியதில்லை, மோர் களைய வேண்டியதில்லை, தயிர் எல்லாமே அதிலே எடுத்துக்கலாம். ஆனால் அந்த எடுக்கிற டெக்னிக் தெரியணும். ஓகேங்களா, சரி, ரைட். அடுத்து பாயிண்ட் பாருங்கள், நாட் டிஃப்ளெக்டட் பை எலக்ட்ரிக் ஃபீல்டு அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டு. எலக்ட்ரிக் ஃபீல்ட்னாலேயோ மேக்னெட்டிக் ஃபீல்ட்னாலேயோ டிஃப்ளெக்ட் ஆகாதுங்கிறாங்க. ஏன், அப்போ என்ன அர்த்தம், எலக்ட்ரிக் ஃபோர்ஸ்க்கு என்ன ஃபார்முலா, EQ, மேக்னெட்டிக் ஃபோர்ஸ்க்கு என்ன ஃபார்முலா, BQV. இவன் என்ன சொல்கிறான், டிஃப்ளெக்ட் ஆகாதுங்கிறான். அப்போ என்ன இல்லை, சார்ஜ் இல்லை. அப்போ என்ன இல்லை, எலக்ட்ரிக் ஃபீல்டாலையும் மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்காமா, ஆனால் இந்த வேவ் அந்த ஃபீல்டுக்குள்ளே போனால் டிஃப்ளெக்ட் ஆகாதமா. அப்போ என்ன இல்லைன்னு அர்த்தம், சார்ஜ் இல்லைன்னு இருக்கும். யாருக்கு, இவனுக்கு எலக்ட்ரோமேக்னெட்டிக் சார்ஜ் கிடையாது. அதனால தான் என்னது, இட் கன்சிஸ்ட் ஆஃப் அன்சார்ஜ்டு பார்ட்டிகல் கால்டு ஃபோட்டான். ஓகேங்களா, இப்படி போட்டால் என்னது, வேவ், இப்படி போட்டால் என்னது, ரே, இப்படி போட்டால் என்னது, ஃபோட்டான், இப்படி கூட போடலாம். ஓகேங்களா, ஓகே. இப்போ ரிலேஷன் பிட்வீன் ஒமேகா அண்டு கே அண்டு சி, இதுக்குள்ள ரிலேஷன்ஷிப் என்னென்னு பார்க்குறோம். சரி, ஒமேகாவுக்கு என்ன ஃபார்முலா, 2π/f 2π/t ஆர் எழுதுவோமே, என்ன பிரச்சனை. இப்போ சீக்வல் என்னது, 2π × 1/t என்னது, f 2πf. அடுத்து கே என்னது, 2π/λ. ஓகேங்களா, சரி. இப்போ ரெண்டையும் டிவைட் பண்ணுவோமா, அப்போ ஒமேகா/k என்னது, ஒமேகாவுக்கு என்ன ஃபார்முலா, 2πf பை, கீழே என்ன இருக்குது, ஒன்று இருக்க மாதிரி தானே அர்த்தம். நம்ம அப்படி தான் போட்டு கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கு. அப்புறம் இந்த பை சீக்வல் என்னது, 2π/λ. இது எப்படி எழுதலாம், 2πf/1. இது மேலே போனால் ரெசிப்ரோக்கலாக போகுமா, λ/2π. அப்போ 2π கேன்சலா. அப்போ என்ன ஆகும், ஒமேகா/k ஈக்குவல் டு f λ. ஃப்ரீக்வன்சி லாம்டாவும் இருக்குன்னா என்ன கிடைக்கும், ஸ்பீடு கிடைக்கும் ஒமேகா/k. எப்படி சார், அதாவது ஒரு பிரச்சனையே இல்லை, ஏற்கனவே நம்ம போட்டு பார்த்துருக்கோம். f/λ ஈக்குவல் டு என்ன, எஃப்னா என்ன, 1/tயா, ரைட்டு, இன்ட்டு லாம்டாவா. அப்போ λ/tயா, லாம்டானா வேவ் லென்த்தா பை டைமா, வேவ் லென்த்னா என்ன, டிஸ்டன்ஸ்னால் நல்லா ஒன்று தானே. அப்போ டிஸ்டன்ஸ் பை டைம்னு வச்சுக்கலாமா, டிஸ்டன்ஸ் பை டைம்னா ஸ்பீடு தானே. அது இங்கே எலக்ட்ரோமேக்னெட்டிக்னால சீனி போட்டுக்கிட்டோம். ஓகேங்களா, ரைட். நெக்ஸ்ட்டு இன்டென்சிட்டி பார்க்குறோம். ஃபார்முலாலாம் பார்த்துட்டு ஒரு 4 சம் போட்டுரும். ஓகேங்களா, இன்டென்சிட்டி. இன்டென்சிட்டினா என்ன, பவர் பை ஏரியா. என்னது, பவர் பை ஏரியா. அது நம்ம ப்ராக்டிக்கலாகவே சொல்லுவோமே. நான் விடிய காலத்தில் ஏர்லி மார்னிங் கன்னியாகுமரி போவோம். எதுக்கு, சன்ரைஸ் சன் செட்டை பார்க்க. ஆனால் மத்தியானம் அந்த 1 மணிக்கெலாம் சன்னை பார்க்க முடியுமா, முடியாது. அதே சன்னு தான். அப்போ என்ன சொல்ல வரோம், இயர்லி மார்னிங்கும் ஈவினிங்கும் என்னது, சன்னை பார்க்கலாம். ஆனால் மத்தியானம் பார்க்க முடியாதுன்னு என்ன அர்த்தம், சன்னோட இன்டென்சிட்டி என்னது, சன்னோட இன்டென்சிட்டி இயர்லி மார்னிங் கம்மியாக இருக்கும், அதனால் பார்க்கலாம். ஆனால் மத்தியானம் இன்டென்சிட்டி எப்படி இருக்கும், அதிகமாக இருக்கும், அதனால் பார்க்க முடியாது. ஓகேங்களா, அப்போ இன்டென்சிட்டினாவே எலக்ட்ரோமேக்னெட்டிக் மட்டும் இல்லை, நம்ம தெர்மல் ப்ராப்பர்ட்டி நிறைய இடத்துக்கு இது இன்டென்சிட்டிங்கிற வார்த்தை வரும். நல்லா ஞாபகம் வச்சுங்க. இன்டென்சிட்டி ஏரியா எங்கே வந்தாலும் சரி, பவர் பை ஏரியா கேபிட்டல் பி போட்டுருவோம். ஏன்னா ஸ்மால் பினா மொமெண்டம்னு அடுத்தது பார்க்க போகிறோம். பவர் பை ஏரியா. சரிங்க சார். இப்போ நான் எப்படி சார் இதுக்கு ஃபார்முலா வச்சுக்கிறது, இன்டென்சிட்டினா என்ன, ஐன்னு வச்சுக்கலாமா, ஐ தான் நான் ஐன்னு வச்சுக்கிறது இன்டென்சிட்டி. சரி, எனக்கு தெரிஞ்சது என்ன, எனர்ஜி டென்சிட்டிக்கு ஃபார்முலா தெரியும். என்னது, ஆஃப் எப்சிலான் நாட் E². இங்கே ஒன்றுமே போலன்னா என்ன அர்த்தம், ERMSன்னு அர்த்தம். என்னது, ERMSன்னு அர்த்தம். ஸோ அதை பீக் வேல்யூவில் எழுதுனா, ஆம்ப்ளிடியூட் எழுதுனா எழுதுங்க, ஆஃப் எப்சிலான் நாட், இது ஆர்எம்எஸ்ஸா, ERMS ஈக்குவல் டு என்னது,
E0/√2 என்னது E0/√2 பீக் வேல்யூ பீக்னால ஆம்ப்ளிடியூடுன்னு ஒன்று தானே அப்போ E² பதிலாக என்ன பண்ணலாம் E0/√2 ஹோல் ஸ்கொயர் ஓகேங்களா அப்போ என்ன வரும் ஆஃப் ε0 E²/√2 தானே அப்போ 2 எவ்வளவு 1/4 ε0 E² அப்படி வச்சுக்கலாம் ஓகேங்களா அப்போ எலக்ட்ரோஸ்டாட்டிக் எனர்ஜி டென்சிட்டிக்கு இதான்னா அப்போ மேக்னெட்டிக் ஃபீல்டு எனர்ஜி டென்சிட்டிக்கு இதே தானே வரும் ரைட் ஓகே இப்போ நம்ம இன்டென்சிட்டி கம்பேர் பண்ணுவோமே இந்த இடத்துல நீங்கள் ஜாலியாக ஃபார்முலாவில் கேம் விளாட்லாம் சரிங்க சார் இது என்னது எனர்ஜி டென்சிட்டி ஓகேங்களா என்னது எனர்ஜி பை வால்யூம் சரி தனியாகவே எழுதுவோம் சரி இப்போ பாருங்கள் இன்டென்சிட்டிக்கு என்னது பவர் பை ஏரியா சார் எனக்கு ஒரு டவுட்டு சார் என்னது இன்டென்சிட்டி வந்து எனர்ஜி டென்சிட்டிக்கு ஈக்குவலாக வரணும்னா நான் என்ன பண்ணணும் எனர்ஜி டென்சிட்டியோட என்ன மல்டிப்ளை பண்ணால் எனக்கு இன்டென்சிட்டி கிடைக்கும் இப்போ பாருங்கள் ஈக்குவல் தானே இப்போ ஈக்குவல் கிடையாது ஈக்குவல் பண்ண போகிறோம் சரி இன்டென்சிட்டிக்கு என்ன ஃபார்முலா பவர் பை ஏரியா சீக்குவல்ட்டு கண்ணு இன்னும் ஈக்குவல்ட்டு ஆகலை ஈக்குவல்ட்டு பண்ண போகிறோம் எனர்ஜி டென்சிட்டிக்கு என்ன ஃபார்முலா எனர்ஜி பை வால்யூம் ரைட் ஓகேங்களா சார் வால்யூம் ரைட் இப்போ ஈக்குவல்ட்டா ரைட் இப்போ இதுவும் ஈக்குவல் இல்லை நல்லாவே தெரியும் சரி இங்கே எனர்ஜி இருக்கா இங்கே என்ன இருக்குது பவர் இருக்கா சரி எனர்ஜிக்கு என்ன ஃபார்முலா பவர் இன்ட்டு டைமா அப்போ இன்ட்டு டைம்னு போட்டுக்கலாமா மேலே சரியாக போச்சு அடுத்து இங்கே வால்யூம் இங்கே என்ன இருக்குது ஏரியா இன்ட்டு லென்த்துன்னு போட்டால் ஏரியா இன்ட்டு லென்த் வால்யூமா முடிஞ்சு போச்சு அப்போ இது மட்டும் என்னது இன்டென்சிட்டி நம்ம படிச்சிருக்கோம்ல டிஸ்டன்ஸ் பை டைம் டிஸ்டன்ஸுங்கிறது எல்லுன்னு வச்சுக்குவோம் எல் பை டைம் என்னது வெலாசிட்டியா இது என்னது எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவா அப்போ ஸ்பீட் ஆஃப் லைட் அப்போ வெலாசிட்டி என்னன்னு வச்சுக்கலாம் சீன் வச்சுக்கலாம் இங்கே எல் பை டி இருக்கா T/L இருக்கா T/L அப்போ T/Lனா என்ன வரும் 1/c என்ன வரும் 1/c அப்போ இன்டென்சிட்டி இன்ட்டு 1/c ஈக்குவல் என்னது அந்த எடுத்து எழுதிடுவோம் இந்த எனர்ஜி டென்சிட்டிக்கு என்னது இது யூ தானே என்னது யூ இல்லை அந்த ஃபார்முலா எழுதிடுவோம் இப்போ ஃபார்முலாவே எழுதிடுறேன் இதோட ஃபார்முலா தானே இது அப்போ ஆஃப் ε0 E² நமக்கு என்ன தேவை இன்டென்சிட்டி அப்போ இன்டென்சிட்டி மட்டும் வேணும்னா 1/c அந்த சைடு போனால் c/1 ஆயிருமா அப்போ இன்டென்சிட்டி ஈக்குவல்ட்டு ஆஃப் ε0 E² இன்ட்டு சி ஓகேங்களா இதுதான் இன்டென்சிட்டியோட ஃபார்முலா சரி ε0 என்னன்னு தெரியும் பெர்மிட்டிவிட்டி இன் ஏர் ஆர் வேக்கம் இது எலக்ட்ரிக் ஃபீல்டு இது ஸ்பீட் ஆஃப் லைட் இன் ஏர் ஆர் வேக்கம் ஓகேங்களா ரைட் அதே மாதிரி தான் இன்டென்சிட்டி மேக்னெட்டிக் ஃபீல்டு கேட்டால் ஆஃப் என்ன வரும் மியூ பியா B²/μ0 இன்ட்டு சி ஏங்க எனர்ஜி டென்சிட்டியோட சிஎப் இருக்குன்னா இன்டென்சிட்டிங்க அவ்வளோதாங்க முடிஞ்சு போச்சு இது ஒன்றும் விருத்தம் இல்லை ஓகேங்களா ரைட் இப்போ அடுத்தது என்ன பார்க்க போகிறோம் நம்ம எலக்ட்ரிக் ஃபீல்டு எனர்ஜியும் மேக்னெட்டிக் ஃபீல்டு எனர்ஜியும் ரெண்டு ஈக்குவல் அப்படின்னு பார்க்க போகிறோம் ஓகேங்களா இதெல்லாம் ஃபார்முலா மாதிரி விளாடணும் ரைட் இப்போ என்னது ஆஃப் ε0 E² ஈக்குவல்ட்டு ஆஃப் B²/μ0 ஓகேங்களா இதை ப்ரூஃப் பண்ண போகிறோம் எப்படி நமக்கு தெரிஞ்சது என்னது சிக்கு என்ன ஃபார்முலா C²க்குன்னு வச்சுக்கோமே சிக்கு என்ன ஃபார்முலா எப்படி வச்சுக்கோம் 1/√μ0 ε0 ரைட் இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா C² எவ்வளவு C² ஈக்குவல்ட்டு 1/μ0 ε0 அடுத்தது எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு ஒரு ரிலேஷன் சொன்னோம்ல BC ஓகேங்களா இதை வச்சு பாருங்க நான் பண்ணுறேன் பாருங்கள் = BC ரைட் இப்போ என்ன பண்ணுறோம் இப்போ 1/ε0 E² இந்த இருக்கிற வேல்யூலாம் சப்ஸ்டிட் பண்ணி இது வருதுன்னு கண்டுபிடிக்க போகிறோம் சரி 1/2 ε0க்கு பதிலாக என்ன போடலாம் இப்போ ε0 இங்கே போச்சுன்னா என்ன வரும் 1/c²μ0 வருமா இது இங்கே போனால் அப்போ 1/2 ε0 என்ன பண்ணலாம் இன்ட்டு 1/c²μ0 ஓகேங்களா திரும்பி ரிமைனிங் இருக்கிறது என்னது E² ஈக்கு C ஈக்குவல்ட்டு என்னது BCயா இங்கே என்ன இருக்குது E² அப்போ E² ஈக்குவல்ட்டு என்னது B²C². ஆமாம் இதை ஸ்கொயர் பண்ணால் இதையும் தானே பண்ணோம். அப்போ E² கண்ணு நம்ம இதை எடுத்து செஞ்சுட்ருக்கோங்கண்ணு இதை எடுத்து சப்ஸ்டிட் பண்ணி இதுக்கு ஈக்குவல் ப்ரூவ் பண்ண போகிறோம். இன்ட்டு E²க்கு என்னது B²C², B²C², கேன்சலா அப்போ என்ன வரும் ஆஃப் B²/μ0. ஓகேங்களா, அதே மாதிரி தான் இதை எடுத்துக்கிட்டு இந்த வேல்யூலாம் சப்ஸ்டிட் பண்ண என்ன வரும், இந்த வேல்யூ வரும். அப்போ என்ன சொல்கிறாங்க, இது என்னது ஈக்குவலு. இப்போ இன்டென்சிட்டி இருக்குன்னா அந்த இன்டென்சிட்டி ரெண்டு பேரும் என்ன பண்ணிக்குவாங்க, பாதி பாதியாக பிரிச்சுக்குவாங்கன்னு அர்த்தம். ஓகேங்களா, ஓகே.
இப்போ ஒரு ப்ராப்ளம் பார்ப்போம். என்னது? the oscillating magnetic field in a plane electromagnetic wave is given by by. அப்போ magnetic field என்ன டைரக்ஷன்? y டைரக்ஷன், ரைட்டு. ப்ரொபகேஷன் டைரக்ஷன் x, kxல x டைரக்ஷன். அப்போ உங்களுக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டு என்ன டைரக்ஷன் உங்களுக்கே தெரியும், z டைரக்ஷன் தெரியும். ஓகே, அதை பின்னாடி பேசலாம். ரைட், இது எழுதியாச்சா? நான் என்ன சொல்கிறேன், நம்ம ஒரு பெரிய மிஸ்டேக் பண்ணிட்டோம். +1 நடத்திட்டு தான் +2 நடத்திருக்கணும். ஏன்னு வச்சிங்களேன், +1ல் வந்து வேவ்னு ஒரு சாப்டர் இருக்குது, என்ன திட்டாதீங்க. அந்த வேவில் தான் இது இருக்குது. ஓகேங்களா? பரவாயில்ல, நம்ம கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிங்க. ரைட், இப்போ நம்ம ஃபார்மேட் எழுதுகிறோம். ப்ரொபகேஷன் வேவோட ஈக்குவேஷனுக்கு என்ன ஃபார்முலா? இங்கே என்ன லெட்டர் இருக்குது? by. ரைட், by போட்டுக்கு. இது என்னது? b0. இது என்னது? சைன். ஓகேங்களா? இது என்னது? kx மைனஸ் ஒமேகா டி. ஓகே, இப்போ இந்த ஈக்குவேஷனோட கம்பேர் பண்ணி நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ரைட், ஃபஸ்ட்டு யார்? ஃப்ரீக்வன்சி. கே என்ன? ப்ரொபகேஷன் கான்ஸ்டன்ட். ஓகேங்களா? இது என்னது? ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி. அப்போ இங்கே இருக்குது. அப்போ டீக்கு பதிலாக டி இருக்கா? அப்போ அதை விட்ருங்க. ஒமேகாவுக்கு பதிலாக இங்கே யார் இருக்கா? 3 × 10⁻11 பை. அப்போ எடுத்து எழுதலாமா? ஒமேகா = 3 × 10⁻11 பை. எனக்கு ஒமேகா வேணுமா, ஃப்ரீக்வன்சி வேணுமா? ஒமேகாங்கிறது ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி. அப்போ இதுக்கு என்ன ஃபார்முலா? 2πf. 2πf = எவ்வளவு? 3 × 10⁻11 பையா? எனக்கு ஒரு டவுட்டு, இது என்ன டி டைமா? இல்லை, மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு என்ன யூனிட்? டெஸ்லா தானே. அந்த யூனிட் வந்து டெஸ்லா. பார்த்துங்க, இங்கே பை கேன்சலாக இப்படியே அடிக்கலாங்கண்ணே. நீங்கள் சும்மா கீழே கொண்டு போய் ஹையர் கிளாஸ் வந்துட்டோம், நான் அப்படியே அடிக்கலாம். இங்கே 2 அடித்தா என்னது? 1.5 நீங்கள் கீழே கொண்டு போயெல்லாம் அடிக்க தேவையில்ல, அப்படியே அடிக்கலாம் ஸ்ட்ரெயிட்டாக. எல்லாம் ஒன்று தானே. அப்போ 1.5 × 10⁻11 எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஃபஸ்ட்டு எக்ஸ்பெரிமெண்ட்டில் இருக்க மூலியமாக கண்டுபிடிச்சவர் யார்? ஹெட்ஸ். அவருக்கு ஒரு ரெஸ்பெக்ட் கொடுத்துருங்க, ஹெட்ஸ். ஓகேங்களா? அப்போ 1.5 × 10⁻11 ஹெட்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம்? வேவ் லென்த். வேவ் லென்த்தில் என்ன இருக்குது? இந்த ப்ரொபகேஷன் கான்ஸ்டன்ட்டில் இருக்குது. இது முடிஞ்சிச்சு. ஓகேங்களா சார்? அடுத்தது கேஎக்ஸ். அப்போ கேக்கு பதிலாக யார் இருக்கா? 5000 பை. அதாவது கேக்கு பதிலாக யார் இருக்கா? 5000 பை. 5000 பை. ஓகேங்களா? 5000 பை. கேக்கு என்ன ஃபார்முலா? 2π/λ. 2π/λ = எவ்வளவு? 5000 பை. ஓகேங்களா? ரைட், இத்தனை ஓகே தான் போடுறது தெரியல. இப்போ பை கேன்சலா? ரைட், நம்மளுக்கு லாம்டா தானே வேணும். அப்போ லாம்டா இங்கே போயிருமா? அப்போ எப்படி எழுதிக்கலாமா? λ = 2/500. 5000. ஓகேங்களா? இதை அடித்து போட்டால் நம்மளுக்கு என்ன வருது ஆன்சரு? 0.4 மில்லிமீட்டர். 0.4 மில்லிமீட்டர் அப்படி வரும். ஓகேங்களா? ரைட், இதை பார்த்துங்க. ஏன்னா இது சிம்பிள் கால்குலேஷன் தானே, போட்டுக்கலாம். அடுத்து என்னது? ஸ்பீடு. ஸ்பீடுக்கு என்ன ஃபார்முலா? ω/k. ஸ்பீடுக்கு என்ன ஃபார்முலா? ω/k. சார் ஃப்ரீக்வன்சி × λ போடுங்க, உங்களை யார் வேணான்னா ω/k போடுங்க, எதை வேணாலும் போடுங்க. நம்மளுக்கு என்ன? சரி, விக்கு என்ன போடலாம்? f × λ. f × λ. இதையும் போட்டு பார்ப்போம், இதையும் போட்டு பார்ப்போம். இதில் தானே இது வந்துச்சு. ஃப்ரீக்வன்சி எவ்வளோ நம்மளுக்கு? 1.5 × 10⁻11. வேவ் லென்த் எவ்வளவு? 0.4 மீட்டர். அப்போ 0.4 மில்லினா எவ்வளவு? 10⁻³ மீட்டராக மாற்றிட்டோமா? அப்போ எவ்வளோ வருது? இதை கூட நம்ம எப்படி எழுதலாம்? இப்படி எழுதலாமே. இதை இன்க்ரீஸ் பண்ணி இதை டிக்ரீஸ் பண்ணிடலாம். ஓகேவா? சரி, அப்போ என்ன வரும்? 1.5 × 4 எவ்வளவு? 6 × 10⁻11 10⁻⁻4 எவ்வளவு? 10⁻+7 ஹெட்ஸ். ஓகேங்களா? 6 × 10. நான் என்ன சொல்கிறேன்? சாரி, ஹெட்ஸுங்கிற மீட்டர்/செகண்ட். நான் என்ன சொல்கிறேன்? எது ஈஸியோ அதை யூஸ் பண்ணுங்கள். பாருங்கள், ω/kயும் யூஸ் பண்ணலாம், ஃப்ரீக்வன்சி × வேவ் லென்த்தையும் யூஸ் பண்ணலாம். எது ஈக்கோ அதை யூஸ் பண்ணிக்க வேண்டியதான். இதை கூட அடிச்சு பாருங்களேன். ஒமேகாவுக்கு என்னது? 3 × 10⁻11 பை. கேக்கு என்னது? கேவோட வேல்யூ 5005. என்னது? 5005. 5000 ஒன்றும் தப்பாக நினச்சிக்காங்க. ரைட், இப்போ இதை அடிச்சு போட்டால் என்ன வரும்? 0.6. இது அடித்தா என்ன வரும்? 0.6 இன்ட்டு அது 10⁻3 மேலே போனால் என்ன வரும்? 10⁻−3. அப்போ 10⁻8. அப்போ 6 × 10⁻7. எப்படி வேணாலும் வச்சுக்கலாம், நம்ம வசதி. எந்த வேல்யூ போட்டால் இது பண்ணுங்க. ஓகேவா? அப்போ 3 இதை கண்டுபிடிச்சிட்டோமா? அடுத்தது E0. என்ன கண்டுபிடிக்கிறோமோ? E0. ரைட், E0க்கு என்ன ஃபார்முலா? E0க்கு தெரியுமே. E0 = என்னது? B0 × V. அவ்வளோதான். B0 எவ்வளவு? 8 × 10⁻−6. V எவ்வளோ கண்டுபிடிச்சோம்? ஐயோ அழிச்சிட்டோமா? 6 × 10⁻7. ஓகேங்களா? இதுதான் E0ஓட வேல்யூ. அப்போ E0 எவ்வளவு? 8 × 48.
48 இன்ட்டு 10 பவர் 1. அப்போ E நாட் எவ்வளவு 480 Vm பவர் -1. ஓகேங்களா சார்? ரைட். நெக்ஸ்ட்டு அந்த ஈக்குவேஷன் எழுதணும். E நாட் எழுதி வச்சுக்கோம். இந்த மாதிரி இதை அழிச்சிரும். இதை அழிச்சிட்டு E நாட்டை எழுதி வச்சுருவோம். E நாட் ஈக்குவல் டு 480. ஓகேங்களா? சரி, இந்த ஈக்குவேஷனை அப்படியே மாற்ற வேண்டியதான். அப்போ EZ, ஏன் EZ அந்த டைரக்ஷன் சொல்லியிருக்கேன்ல, ப்ரொபகேஷன் எக்ஸு, மேக்னெட்டிக் ஃபீல்டு ஒய், அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டு என்னது Z டைரக்ஷன். அப்போ EZ ஈக்குவல் டு E நாட்டா, E நாட்டுக்கு பதில் என்னது 480. மற்றதெல்லாம் அதே தான். சைன் 5000 πx minus 3 into 10 power 11 pi t என்னது Vm பவர் -1. இதுதான் இதோட ஆன்சர். ஓகே, இப்போ என்ன கேட்குறாங்க, கால்குலேட் த எலக்ட்ரிக் அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டு. ரெண்டு ஃபீல்டுமே கேட்குறாங்க. ஓகேங்களா? சரி, ஃபீல்டு ஆம்ப்ளிடியூட் இன் an electromagnetic wave radiated by 200 watts bulb at a distance 2 meter from it, assuming efficiency of the bulb is 5% and it behave like a point source. இந்த இடத்துல கூட நம்ம எலக்ட்ரிசிட்டியை ஞாபகம் வச்சுக்கலாம். ஏன்னா சார் 200 வாட்ஸ் பல்பு வந்து 5% தான் எஃபிஷியன்சி இருக்கா? ஆமாம் கண்ணு, லைட்டாக வருது 5% தானே. மோஸ்ட் ஆஃப் த பவர் என்னவா வேஸ்ட் ஆயிரும்? ஹீட்டாக வேஸ்ட் ஆயிரும்ல. நம்ம லைட்லேருந்து ஹீட்டு தேவையா, அந்த வெளிச்சம் லைட் தேவையா? அது மாதிரி தான். ரைட், ஓகே. இப்போ என்ன பார்க்கணும், ஃபஸ்ட்டு பவர் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஃபார்முலா என்னன்னு தெரியுதா? பவர் ஈக்குவல் டு இன்டென்சிட்டி ஈக்குவல் டு அந்த ஃபார்முலா 1/2 எப்சிலான் நாட் E நாட் ஸ்கொயர் C, அந்த ஃபார்முலாவிலேருந்து கண்டுபிடிக்கணும். சரி, இப்போ ஃபஸ்ட்டு இன்டென்சிட்டியே தெரியாத. இன்டென்சிட்டிக்கு என்ன ஃபார்முலா? பவர் பை ஏரியா. ஏரியாவே கொடுக்கலையே, 2 மீட்டர்னு ஏதோ அனாமத்தமாக கொடுத்துருக்கான். அந்த மீட்டர் ஸ்கொயர்னு ஒன்று கொடுக்கலையா? ஓகேவா? ரைட். பிஹேவ் லைக் ஏ பாயிண்ட் சோர்ஸ். இப்போ பாயிண்ட் சோர்ஸ்னால் சன்னை நம்ம எப்படி வச்சுக்கிறோம்? பாயிண்ட் சோர்ஸாக தானே வச்சுக்கிறோம். நம்ம பூமியிலேருந்து சன்னை டிஸ்டன்ஸ் கம்பேர் பண்ணும்போது எர்த்தோட டைமென்ஷன் கம்மி அந்த மாதிரிலாம் சொல்லிட்டு பாயிண்ட் சோர்ஸ் தானே. அப்போ பாயிண்ட் சோர்ஸ்னால் அதை சுற்றி தானே வெளிச்சம் வரும். அப்போ அதை சுற்றி வெளிச்சம் வரும்போது என்னவாக இருக்கலாம்? ஸ்பியராக கால்குலேட் பண்ணிக்கலாமா? அப்போ ஸ்பியர். ஓகே, ஸ்பியருக்கு என்னது? அந்த டிஸ்டன்ஸ் தான் என்னது? ரேடியஸ். இதுதான் பாயிண்ட் சோர்ஸ்னு வச்சுங்களேன். இது ஃபுல்லாக நம்ம இருக்கிறோம். ஓகேங்களா? இங்கே நான் இருக்கிறேன். ஓகேங்களா? இங்கே இருக்கும்போது இதோட லைட் இங்கே வருது, ஓகேங்களா? இந்த சோர்ஸ்லேருந்து எனக்கு டிஸ்டன்ஸ் எவ்வளவு? 2 மீட்டர். அப்போ இந்த ஸ்பியர் ஃபுல்லாக தானே இப்படிலாம் போயிட்டுருக்கோம். அப்போ நான் என்ன சுற்றிக்கிட்டாவாக இருக்க முடியும்? அப்போ இதானே ரேடியஸு. ஓகேவா? அப்போ ரேடியஸுங்கிறத டிஸ்டன்ஸ்னு சொல்லியிருக்காங்க, வேறு ஒன்றும் இல்லை. அப்போ இதான் என்னது? ரேடியஸ். ஓகே, ரைட். அப்போ என்ன எழுதணும் கிவனில்? சரி, ஃபஸ்ட்டு பவர் வந்து அவனுடைய ரேட்டட் வாட்ஸ் ஃபுல்லாக நமக்கு கிடைக்குதா? 5% தான் கிடைக்குதா? 5%. அப்போ முதல் எழுதுவோம். என்னது 5% எவ்வளவு? என்கிட்ட 100 வாட்ஸ் இருந்தால் அதில் எவ்வளோ பர்சன்டேஜ் தான் இருக்குது? 5 வாட்ஸ் தான் எஃபெக்டாக கிடைக்குது. அப்போ 100க்கு 5னா எனக்கு எவ்வளவு? 200க்கு எவ்வளோ வேணும்? அப்படியே கால்குலேட் பண்ண வேண்டியதான். அப்போ 10 வாட்ஸ். அப்பாடா, பவரே இப்போ தான்ப்பா தெரியுது. சரி, இப்போ பவர் எழுதிடலாமா? பவர் ஈக்குவல் டு என்னது? 10 வாட்ஸ். சரி, இன்டென்சிட்டிக்கு என்ன ஃபார்முலா? எதுக்கு இன்டென்சிட்டி கண்டுபிடிக்கிற? இன்டென்சிட்டிக்கு என்ன ஃபார்முலா? 1/2 எப்சிலான் நாட் E ஸ்கொயர் C. அப்போ இது இந்த வேல்யூலாம் பார்த்தா தானே ஈத் கண்டுபிடிக்க முடியும். அப்போ இன்டென்சிட்டி கண்டுபிடிக்கணும்ல. அப்போ இன்டென்சிட்டிக்கு என்ன ஃபார்முலா? பவர் பை ஏரியா. ஓகே, பவர் எவ்வளவு? 10 வாட்ஸ். ஓகே, ஏரியா என்னது? ஸ்பியர் தானே, பைஆர் ஸ்கொயர் தானே. என்னது? பைஆர் ஸ்கொயர். இப்போ பைக்கு என்னது ஃபார்முலா? 3.14 பை. ஆர் எவ்வளவு? ஆர் தானே டிஸ்டன்ஸு, 2 ஸ்கொயர் பை ஆர் ஸ்கொயர். பைஆர் ஸ்கொயர் வந்து யாரோடையது? ஏரியாவா? அது சர்க்கிள். நம்ம என்ன சொன்னோம்? ஸ்பியர். அப்போ 4 πr ஸ்கொயர். அப்போ 4. ஓகேங்களா? புரியுதுங்களா? எழுதிடுவோம், எதுக்கு வம்பு. P/A ஈக்குவல் டு P/4 πr ஸ்கொயர். ஸ்பியர் தானே. அப்போ 4 × 3.14 × 2 ஸ்கொயர். ஓகேங்களா? சரி, அப்போ என்ன வரும்? 10/2 ஸ்கொயர் 4. 4 × 4 16 × 3.14. இதை நீங்கள் இது பண்ணிங்கன்னா 0.199 வாட் பை மீட்டர் ஸ்கொயர்னு வரும். ஏன்னா பவர் பை ஏரியா தானே. இதை ரவுண்டாக என்னன்னு வச்சுக்கலாம்? 0.2ன்னு வச்சுக்கலாமா? அப்போ இன்டென்சிட்டி ஈக்குவல் டு எவ்வளவு? 0.2. அதை நம்ம எழுதிக்கலாம். I ஈக்குவல் டு எவ்வளவு? 0.2 வாட் மீட்டர் பவர் -2. இதெல்லாம் அழிச்சிடலாமா? டிஸ்டர்பாக இருக்குல்ல? ரைட், இதை அழிச்சிருவோம். அழித்திட்டு வெளிச்சத்தில் எடுக்கலாம்னா பல்ப். ரைட், ஓகே. இப்போ இன்டென்சிட்டிக்கு ஃபார்முலா எழுதுவோமா? ஃபஸ்ட் நான் என்ன சொல்லியிருக்கேன்? டேட்டாவை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபார்முலாவை நம்ம வசதிக்கு தகுந்த மாதிரி மாற்றிக்கணும். இப்போ நம்மளுக்கு என்ன வேணும்? எலக்ட்ரிக் ஃபீல்டு தானே வேணும். ரைட்,
அப்போ இ ஸ்கொயர், அதை நல்லா பாருங்கள், இதை கம்பேர் பண்ணுங்கள். இ ஸ்கொயர் மட்டும் வேணும்னா ஐ அந்த சைடு தானே இருக்குது, அப்போ 2 கீழே இருக்கிறது அந்த சைடு போனால் 2 மேலே போயிருமா, அப்போ ரிமைனிங் இருக்குது எப்சிலான் நாட் சியா, எப்சிலான் நாட் சி. ஓகேங்களா? சரி, நமக்கு என்ன வேணும், இ தானே வேணும். அப்போ இஸ் ஈக்குவல் டு √2i எப்சிலான் நாட் சி. ஓகேங்களா? சரி, இப்போ வேல்யூ ஃபிக்ஸ் பண்ணலாமா. அப்போ இஸ் ஈக்குவல் டு 2 இன்ட்டு ஐயோட வேல்யூ எவ்வளவு 0.2, அப்போ 2 இன்ட்டு 10⁻⁻1 எழுதலாமா. நம்பராக இருந்தால் தானே ஈஸியாக இருக்கும். பை எப்சிலான் நாட் என்னது 8.85 இன்ட்டு 10⁻⁻12. ஓகேங்களா? சியோட வேல்யூ எவ்வளவு 3 இன்ட்டு 10⁻8. இதெல்லாம் நம்ம அடித்து போட்டால் என்ன வருது 12.27 NC⁻⁻1. அங்கே என்ன சார் VM⁻⁻1 எழுதுறீங்க, இங்கே NC பவர். ஆமாப்பா, எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு 2 யூனிட் இருக்குப்பா. சரி, அடுத்தது என்னது எலக்ட்ரிக் ஃபீல்டு கண்டுபிடிச்சு, அடுத்து என்னது மேக்னெட்டிக் ஃபீல்டு. அப்போ பிக்கு என்ன ஃபார்முலா, E/Cயா, E/C. இ எவ்வளவு 12.27, இது எவ்வளவு 3 இன்ட்டு 10⁻8. அப்போ பியோட வேல்யூ எவ்வளோ கிடைக்குது நமக்கு 4.09 இன்ட்டு 10⁻⁻8 டெஸ்லா. ஆன்சரை தான் எழுதுகிறோம், வேறு ஒன்றும் கிடையாது. ஓகேங்களா? ஓகே, இப்போ இதில் என்ன சார் தெரியுது அப்படின்னா, இதோட மேக்னெட்டிக் ஃபீல்டும் இது என்னது எலக்ட்ரிக் ஃபீல்டா. ஆமாம், இது எலக்ட்ரிக் ஃபீல்டு. ஓகேங்களா? இது எவ்வளோ இருக்குது, இது பாருங்கள் 10⁻⁻8க்கு போகுது. அப்போ அந்த ஃபீல்டு ஸ்ட்ரென்த்து வந்து ஈயை விட பி என்னது ரொம்ப கம்மி. ஆனால் எனர்ஜி வந்து 2 பேரும் ஈக்குவலாக ஷேர் பண்ணிக்குவாங்க. ஆனால் ஃபீல்டு வேல்யூ கம்மிக்கன்னு இதெல்லாம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். இதை கூட 1 மார்க்கில் கேட்பாங்க MCQவில். எனர்ஜி ஈக்குவலாக ஷேர் பண்ணிக்குது, ஆனால் எலக்ட்ரிக் ஃபீல்டு மேக்னெட்டிக் ஃபீல்டு ஸ்ட்ரென்த் என்னது வேல்யூ சம்மந்தமே இல்லை. எலக்ட்ரிக் ஃபீல்டு கிரேட்டர் தென் மேக்னெட்டிக் ஃபீல்டு. அதனால தான் என்ன பண்ணுறோம், இஸ் ஈக்குவல் டு பிசின்னு எழுதுகிறோம். ஓகேங்களா? இப்போ நீட் 2019 ஒரு சம் பார்க்குறோம். என்ன கேட்டிருக்காங்க, ஃபார் எ டிரான்ஸ்பரண்ட் மீடியம் ரிலேட்டிவ் பெர்மியபிலிட்டி அண்ட் பெர்மிட்டிவிட்டி. அது ரிலேட்டிவ் தான், μr and எப்சிலான் ஆர் அதை இங்கேயே கொடுத்துட்டாங்க 1 and 1.44 ரெஸ்பெக்டிவ்லி. த வெலாசிட்டி ஆஃப் லைட் இன் மீடியம். வெலாசிட்டி ஆஃப் லைட் இன் மீடியத்துக்கு என்ன ஃபார்முலா, √μ∈. ஏர் ஆர் வேக்குமாக இருந்தால் μ0 எப்சிலான் ஆர். சரி, எங்கள் மீடியத்துக்கு கொடுத்துருக்காங்க, கொடுக்கல. ஏன்னா அது ரிலேட்டிவ் பெர்மிடிய இதுதான் கொடுத்துருக்காங்க. நம்ம என்ன தெரியும், μr = என்னது μ/μ0. நமக்கு இங்கே என்ன வேணும், மியூ தானே வேணும். அப்போ 1 கிராஸ் மல்டிப்ளேஷனா, அப்போ μ = என்னது μr μ0. சேம் லைக் தஸ் எப்சிலான் = எப்சிலான் ஆர் எப்சிலான் ஆர். அது அப்படியே எழுத வேண்டியதான். v = 1/√, என்ன எழுதலாம், μr μ0 எப்சிலான் ஆர் எப்சிலான் ஆர். அப்போ v = என்னலாம் 1/√μr எப்சிலான் ஆர் இன்ட்டு 1/√μ0 எப்சிலான் நாட். அப்போ v = என்னது, இதோட வேல்யூ நமக்கு தெரியும்ல 3 இன்ட்டு 10⁻8. அப்போ 3 இன்ட்டு 10⁻8 இன்ட்டு √ எவ்வளவு, இதோட வேல்யூ μr வேல்யூ 1, இது 1.44. ஓகேங்களா? அப்போ 3 இன்ட்டு 10⁻8 ரூட் எவ்வளவு 1.44. ஓகேங்களா? சரி, இப்போ இதை எப்படி வச்சுக்கலாம், 144 ரூட் எடுத்தால் என்ன வரும் 12. அப்போ 1.44 ரூட் எடுத்தால் 1.2. 3 இன்ட்டு 10⁻8. அப்போ 1.2 இன்ட்டு அவ்வளோதான் 1.2 தான். ஓகேங்களா? இதை அடித்தா என்ன வரும் நம்மளுக்கு 0.4. சரி, 1/0.4 இன்ட்டு 10⁻8. அப்போ என்ன வரும் 1/0.4 எவ்வளவு 2.5 இன்ட்டு 10⁻8. அப்போ ஆப்ஷனல் ஏ கரெக்டு. ஆப்ஷனல் பியும் வராது, ஆப்ஷனல் டியும் வராது. ஏன்னா மீடியங்கிறப்ப சியோட லைட்டோட ஸ்பீடு வராதுல்ல, ஏஆர் வேக்கம் வராது. இது லைட் ஸ்பீடை விட அதிகம் எப்படி வரும், எப்படிலாம் நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணுறாங்க பாருங்கள். அப்போ இந்த 2 ஆப்ஷனுக்குள்ளே தான் வரும், இதுதான் கரெக்ட். அடுத்தது நீட் 2014 ஒரு சம் பார்க்குறோம். என்னது, லைட் வித் ஆன் எனர்ஜி ஃப்ளக்ஸ் ஆஃப். ஸோ எனர்ஜி ஃப்ளக்ஸ்னால் என்ன, யூனிட்டை பாருங்கள், வாட்/மீட்டர்². ஜஸ்ட்டு ஒன்று இன்டென்சிட்டி தான் அது. அப்போ இன்டென்சிட்டி எவ்வளவு 25 இன்ட்டு 10⁻4 ரைட் யூனிட். ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்தது ஃபால்ஸ் ஆன் எ பர்ஃபெக்ட்லி ரிஃப்ளெக்டிங், ரொம்ப முக்கியம். ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸ் அட் நார்மல் இன்சிடென்ஸ். இந்த சர்ஃபேஸ் ஏரியா இஸ் 15 cm². அதை பார்த்தாலே நமக்கு அலர்ஜி ஆகும். 15 cm². அப்போ என்ன வரும் 15 இன்ட்டு 10⁻⁻4 m². ரைட். அடுத்தது அது ஆவரேஜ் ஃபோர்ஸ் எக்ஸெட்ரா ஃபோர்ஸ் கேட்குறாங்க. ஸோ இந்த ஃபார்முலா இது சம்மந்தமாக நடத்தவே இல்லையே. நடத்தலைன்னா என்ன, +1க்கு போக வேண்டியதான். சரி, பவருக்கு என்ன ஃபார்முலா +1ல் படித்தோம், ஃபோர்ஸ் இன்ட்டு வெலாசிட்டின்னு ஒரு ஃபார்முலா படித்தோமா. ஃபோர்ஸ் இன்ட்டு வெலாசிட்டி.
நமக்கு என்ன வேணும், ஃபோர்ஸ் தானே வேணும். அப்போ ஃபோர்ஸ் ஈக்குவல் டு என்னது, பவர் பை வெலாசிட்டி. இது என்னது, லைட்டுங்கிறது என்னது, எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ். எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ் எதில் போகுது, மீடியம்லாம் சொல்லவே இல்லை. அப்போ சி ஸ்பீடில் தானே போவோம். அப்போ வீக் பதில் என்ன போடலாம், சி போடலாமா. அப்போ எஃப்சி, அப்போ பி பை சி. ஓகே சார், சரிங்க சார். பவர் எங்கே சார், பவர் கொடுக்கலையா சார், இன்டென்சிட்டி கொடுத்துருக்காங்க, ஏரியா கொடுத்துருக்காங்க. ஓ, அப்போ போடுங்க, இன்டென்சிட்டிக்கு என்னது, பவர் பை ஏரியாவா, ரைட். அப்போ பவர் ஈக்குவல் டு என்னது, ஐ இன்ட்டு ஏவா. ஓகே, அவ்வளோதான், ஐ இன்ட்டு ஏ பை சி. சரி, இது ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸா அப்சார்பிங் சர்ஃபேஸா, ரிஃப்ளெக்டிங். அப்போ ரிஃப்ளெக்டிங் என்ன, போயிட்டு ரிட்டன் வரும்ல. அப்போ சேஞ்ச் எவ்வளோ, 2 டைம்ஸில் அந்த மொமெண்டத்துக்கு படிச்சிருப்பீங்களா, சேஞ்ச் இன் மொமெண்டம் 2ன்னு. அப்போ 2IA பை சி, அவ்வளோதான். இப்போ சப்ஸ்டிட் பண்ணுங்கள். 2 இன்ட்டு இன்டென்சிட்டி எவ்வளவு, 25 இன்ட்டு 10 பவர் 4 பை இன்ட்டு ஏரியா எவ்வளவு, 15 இன்ட்டு 10 பவர் மைனஸ் 4 பை சி எவ்வளவு, 3 இன்ட்டு 10 பவர் 8, 10 பவர் ப்ளஸ் 4, 10 பவர் மைனஸ் 4. ஓகேங்களா, ரைட். அப்போ என்ன வரும், இது 3, இது என்னது 5. ஓகேங்களா, அப்போ 10, அப்போ எவ்வளோ வரும், 250 இன்ட்டு 10 பவர் மைனஸ் 8. 8 மேலே போனால் என்ன ஆகும், -8. அப்போ ஆன்சர் நம்மளுக்கு என்ன வரும், இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். எப்படி எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம். நான் எழுதிட்டு பார்ப்பேன், பாருங்கள், ஜாலியாக எழுத பாருங்கள். 25 இன்ட்டு 10 பவர் 7, எல்லாம் ஒரு டிஜிட் ஒரு டிஜிட் அடிபட்டுங்களா, ஆர் 2.5 இன்ட்டு 10 பவர் மைனஸ் 6 வந்துருச்சு. ஓகேங்களா, இப்போ லாஸ்ட்டாக நீட் 2020 ஒரு சம் பார்க்குறோம். லைட் வித் அன் ஆவரேஜ் ஃப்ளக்ஸ்னால் இன்டென்சிட்டின்னு தெரியும், வாட் பை சென்டிமீட்டர் ஸ்கொயர். அது பார்த்துக்கணும். ஃபால்ஸ் ஆன் த நான் ரிஃப்ளெக்டிங்னா என்னது, அப்சார்பிங் என்ன வராது, 2 வராது, 2ங்கிற நம்பர் வராது. சர்ஃபேஸ் அட் நார்மல் இன்சிடென்ஸ் ஹேவிங் சர்ஃபேஸ் ஏரியா 20 சென்டி, இது சென்டிமீட்டர் ஸ்கொயர். இங்கேயும் சென்டிமீட்டர் ஸ்கொயர், பவர் பை ஏரியாவும் இங்கே சென்டிமீட்டர் ஸ்கொயர், பிரச்சனை இல்லை. எனர்ஜி ரிசீவ்டு பை த சர்ஃபேஸ் டியூரிங் த டைம் ஸ்பேன் ஆஃப் 1 minute. 1 minuteனா என்னது, 60 செகண்ட். சரி, ரைட். அப்போ எனர்ஜிக்கு என்ன ஃபார்முலா, எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு பவர் இன்ட்டு டைம். பவர் அங்கே தெரியாது, பவருக்கு என்ன ஃபார்முலா அதுவும் தெரியாது. இன்டென்சிட்டிக்கு என்ன ஃபார்முலா, பவர் பை ஏரியா. அப்போ பவருக்கு என்ன ஃபார்முலா, இன்டென்சிட்டி இன்ட்டு ஏரியா. அப்போ இன்டென்சிட்டி ஏரியா இன்ட்டு டைம், ஐஐடியில் ஐஏடி. ஓகேங்களா, ஐ எவ்வளவு, 20 வாட்ஸ் பை சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஏன் சார் இத்தனை சம்மில் வந்து யூனிட் எழுதாமல் அப்படி டேட்டா மட்டும் எழுதுறீங்க, இப்போ யூனிட் எழுதுறீங்க, வெயிட் பண்ணுங்கள். ஏரியா எவ்வளவு, 20 சென்டிமீட்டர் ஸ்கொயர். சென்டிமீட்டர் ஸ்கொயர் கேன்சல். ஸோ நான் மீட்டர் ஸ்கொயராக மாத்திரம் அதெல்லாம் தேவையில்லை. ஓகேங்களா, இன்ட்டு டைம் எவ்வளவு, 1 minute. நம்ம எதில் எழுதணும், வாட்ஸுங்கிறது எஸ்ஐ யூனிட்டா, மினிட்டுங்கிறது எஸ்ஐ யூனிட்டா, கிடையாது, செகண்டு தான். அப்போ 1 minute எத்தனை செகண்டு, 60 செகண்டு. அடுத்து என்ன தெரியும்னா, ஃபார்முலா தெரியணும், ஃபார்முலா எழுதியாச்சு. அடுத்து என்ன தெரியும்னா, மல்டிப்ளிகேஷன் தெரியும். என்ன தெரியும், மல்டிப்ளிகேஷன். இப்போ என்னது, 400 இன்ட்டு 60. அப்போ எவ்வளோ வரும், 24 இன்ட்டு 10 பவர் 3. 24 இன்ட்டு 10 பவர் 3. அப்போ ஆப்ஷன் என்னது, சி ஆப்ஷன், ஜூன். ஓகேங்களா, ஓகே, தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட்.